வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் எங்களுடைய ஃபேமிலி ரெசிபி ரெட் சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபியை எங்களோட ஃபேமிலி ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டேஸ்ட்டாக எங்கள் ஃபேமிலியை தவிர நான் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் செஞ்ச சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷலான ரெசிபியை தான் நான் உங்களுக்காக நம்ம உலக சமையல் மூலமாக செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி ரெட் சிக்கன் ஃப்ரை செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இதுதான் ரெட் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள். ஒரு 1 to 1.5 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. ரெகுலர் சிக்கன் வந்து வித் போன் அண்ட் போன்லெஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 cups ரெட் ஆனியனு. ஸோ இந்த மாதிரி லென்த் வைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன நம்ம நல்லா போட்டு வதக்க தான் போகிறோம். சால்ட்டு, ஒரு 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கறி லீவ்ஸு, ஆயிலு, ஒரு 1.5 cup டொமேட்டோ எடுத்துக்கோங்க, நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 tablespoon பட்டர், இது காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அது போட்டுக்கோங்க. ஸோ இது கொரியாண்டர் லீவ்ஸு ஒரு 1/2 cup, கொஞ்சம் நிறையா போடணும் கொரியாண்டர் லீஃபு. ஸோ ஒரு 10-15 பல் பூண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இஞ்சி பூண்டும் போடுறோம், பூண்டும் தேவைப்படும், ரெண்டுமே தேவைப்படும் இந்த சிக்கனுக்கு. வாங்க இப்போ எப்படி சிக்கன் செய்யலான்னு போய் பார்க்கலாம். வாங்க ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் பட்டரை போட்டுடுங்க. ஒரு 3 tablespoon போட்டுக்கோங்க. இந்த பட்டர் போட்டால் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பட்டர் வேண்டாம்னா ஆயிலும் செஞ்சுக்கலாம், பட் ஆக்சுவலி அது பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும். சரி, கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நிறைய வேணும். ஏன்னா வெங்காயம் அவ்வளோ வதங்கணும். ஒரு 2 tablespoon அளவு ஊற்றிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 1 tablespoon. இது கொஞ்சம் வதங்கினோன்னா ஆனியன் எல்லாத்தையும் சாப் பண்ணிவிடுங்க. சாப் பண்ண ஆனியனை போட்டுடுங்க. ஸோ இது கொஞ்சம் நிறைய ஆனியன் தான் வேணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் செமி கிரேவியாட்டாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து இட்லி ரைஸு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி கூட எல்லாத்துக்கும் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய ஆனியன் போட்டு நல்லா இதுக்கு வதங்கணும். ஆனியன் வந்து அது வதங்குற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ப்ரௌன் ஆகிடுச்சு, லைட் ப்ரௌன் வந்தால் போதும். ஸோ இப்போ வந்து டொமேட்டோவை ஆட் பண்ணிவிடுங்க. இதுவும் நல்லா வேகணும். இப்போது இது நல்லா வேகணும். இதை வந்து கொஞ்சம் நம்ம மூடி வச்சுக்கணும், வேக வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா தக்காளி வந்து நல்லா ஸ்மேஷாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்து கலக்கி விடுங்க. இப்போ சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுடுங்க. இதை கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வேக வச்சிடலாம். வாங்க இப்போ திறந்து பார்த்துட்டு அப்பப்போ கலக்கி விடலாம். இப்போ வாங்க கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் அதில் இருக்கிற சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்திருக்கும் வெளியே. ஸோ இதெல்லாம் நல்லா சுண்டணும். ஸோ கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆகிட்டோன்னே நம்ம உப்பு மிளகாத்தூளெல்லாம் சேர்ந்துக்கலாம். ஸோ காரம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காஷ்மீரி போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ரெகுலர் சில்லி பவுடர் போட்டாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பவுடர் போட்டால் கொஞ்சம் ரெட் கலர் வரும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலலாம் வந்து ரெட் கலர் பொடி போடுவாங்க, கலர் பொடி. பட்டு நான் ரெட் கலரை அவாய்ட் பண்ணுறதுனால இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெட்டாக இன்னும் வேணும்னா நீங்கள் ரெட் கலர் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு சிக்கன் வந்து ஒரு 3/4 பதத்தில் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மூடி வைக்க தேவையில்லை.
இதை நல்லா ஓப்பனாக வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம திறந்து வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். இது நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு. ஸோ அப்பப்போ கலக்கி விட்டுட்டு இது பண்ணிட்டுருங்க. இப்போ வந்து இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். நிறையா போட்டுடுங்க. கறி லீவ்ஸு இது இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் சுண்டணும். ஒரு 5 மினிட்ஸ் அது ஆகும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விடுங்க, ஏன்னா கீழே ஒட்டிக்கும். எண்ணெயெல்லாம் மேலே தனியாக வரணும், அப்போ தான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு அது எண்ணெயெல்லாம் மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் இதுவாக ஆகிடுச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு வேணால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். பட் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சிடலாம். கொஞ்சம் இன்னும் ஆயிலெல்லாம் நல்லா வரும். ஸோ இது ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஆயில் நல்லா வெளியே வந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்ணுன்னா இந்த அளவுக்கு போதும். இப்படியே நீங்கள் இறக்கி வச்சுட்டு ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ருக்கலாம். பட் உங்களுக்கு ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஆயிலெல்லாம் தனியாக வருது சைடில். அந்த மாதிரி வந்துட்டாவே நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் தான். தனியாக பிரிஞ்சிட்டு வருது. ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப போட்டு கலர வேண்டாம், இது எண்ணெய் பிரியுது. ஸோ இதை வந்து நான் வேறு பவுலில் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறத வந்து நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கலக்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன பவுலில் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் போட்டு கலக்கி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடாய் லாஸ்ட்டில் மீதி இருக்கிறத சாப்பிட்றது. ஸோ அதையும் நான் இப்போ எப்படி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கொஞ்சோண்டு இருக்கிற ரைஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க, இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கீழே எப்படி ரைஸ் போட்டு கலக்கலான்னு காட்டுறேன். இது பாருங்கள், இதில் ஒட்டிகிட்டு இருக்க கடாயில் ஒட்டிகிட்டு இருக்கிறது நம்ம இந்த ரைஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். காந்தலே ருசின்னுவாங்க, அதுதான் இந்த இது. கொஞ்சம் இந்த ஒயிட் ரைஸை போட்டுடுறேன். நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கலக்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டா திரும்பி அதே தான் செய்வீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெட் சிக்கன் வந்து. ஆக்சுவலாக இதுக்கு நாங்களாக தான் இந்த பேரே வச்சோம், ரெட் சிக்கன்ட்டு. இது என்ன பேர் வைக்கணும் கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் வந்து இது என்னென்ன இப்படி ரெட்டாக இருக்கணும்னா ரெட் சிக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் நாங்கள் பேர் வச்சோம். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ரெட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.